வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரப்பாம்பூச்சி தொல்லை நம்ம வீட்டுல எப்பவுமே நம்மள நிம்மதியாவே இருக்க விடாது இல்லையா? சோ இந்த கரப்பாம்பூச்சி அழிக்க என்ன ஸ்ப்ரே அடிச்சாலும் மறுபடியும் வந்துடும். கரப்பாம்பூச்சியை வரட்ட சில ஈஸியான டிப்ஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுலயும் சூப்பரா பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியை நம்ம அடியோட விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு நான் இப்ப கொடுக்க வந்திருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சமையல்ல பயன்படுத்துற பிரியாணி இலை இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி அந்த இலைகளை அப்படி போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். சோ பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி தூவுனீங்கன்னா பிரியாணி இலையோட மனத்துக்கு கரப்பாம்பூச்சிகள் வராம இருக்கிறதோட அதை சாப்பிட்டா கரப்பாம்பூச்சி செத்து போயிடுமா. ஓகேவா? சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இது ரொம்ப ட்ரூத் தாங்க. ஏன் தெரியுமா, நானுமே பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல கரப்பாம்பூச்சி எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பாத்ரூம் சைட்ல வரவே கூடாது அப்படின்னா அன்னைக்கு ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தேன். சோ பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? அடுத்ததா முட்டையோட ஓடுகள் கரப்பாம்பூச்சிக்கு சுத்தமா ஆகாது. அதனால முட்டையோட ஓட்டை செல்ஃப் அண்ட் கேபினெட்டோட மூலைகள்ல வச்சிட்டீங்கன்னா அதோட மனத்துக்கு கரப்பாம்பூச்சி வராம ஓடிடும். வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு முட்டையோட ஓடுகளை போய் வச்சா பேட் ஸ்மெல் தானங்க வரும் நீங்க கேட்பீங்க. சரி, அப்ப இந்த டிப்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேற டிப்ஸ் சொல்றேன். சர்க்கரையோட கொஞ்சமா இந்த போரிக் ஆசிட் பவுடரை போட்டு கலந்து கரப்பாம்பூச்சி அதிகம் ஒரு இடங்கள்ல வச்சீங்கன்னா அது சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். கரப்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கு பேக்கிங் சோடாவை அது வர்ற இடங்கள்ல தூவி விட்டுருங்க. அப்படி சில நாட்கள் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வரும்போதுதான் கரப்பாம்பூச்சி வரவே வராது. ஆகா, இங்க போனாலே பேக்கிங் சோடா ஸ்மெல் இருக்கும், நம்ம போக கூடாது அப்படின்ட்டு அதோட 6th சென்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்காது, அதோட 5th சென்ஸ்க்காக தெரியும். அவ்வளவுதான். கரப்பாம்பூச்சி வர்ற இடங்கள்ல சோப்பு தண்ணீரை தெளிச்சா அது வராம இருக்கிறதோட வந்தா செத்தும் போயிடும். கிராம்பு, குழம்பு, கிரேவி இந்த மாதிரில நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராம்போட மனத்துக்கும் கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. அதனால கொஞ்சோண்டு கிராம்பை ஏதாவது ஒரு டப்பாவில் பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா நாளடைவுல கரப்பாம்பூச்சி வரதை நம்ம தடுக்கலாம். இல்லைன்னா கிராம்பு இடிச்சு போட்டு அப்படி தூவி கூட விடுங்க. வெள்ளரிக்காயோட தோல், இந்த தோலை ஒரு அலுமினிய பாத்திரத்துல நீங்க போட்டு வச்சீங்கன்னா அதுல இருந்து வெளிவர நாற்றத்தினால கரப்பாம்பூச்சிகள் வர்றதை அடியோட தடுக்கலாம். ஆனா நம்ம வீடே ஸ்மெல் எடுக்குமே, என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷனலா அந்த பினாயில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பினாயில கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வர வலிகள் இருக்கும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இது பண்ணி விட்டுருவேன். ஸோ அதோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பா வராது. அது மாதிரி பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியில் இருக்கிற இடத்துல வெள்ளை பூண்டை நசுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக்கி சிதறி இருக்கும்படி போட்டு வச்சிட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் ஒழிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியும் வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பினாயில், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹார்பிக் பாத்ரூம்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுல நல்லா தண்ணியா கரைச்சிட்டு என்ன பண்ணுங்க, ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க. நைட்டு தூங்கும்போது மட்டும்தான். சரியா? ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படி பண்ணிட்டு அந்த டோர் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். சரியா? வீடுகளுக்குள்ள அதாவது பெட்ரூம் அந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா மாப் போடும்போது போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா இந்த பிரியாணி இலை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். கரப்பாம்பூச்சி தொல்லை இனிமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஓகேங்க, சந்தோஷம் தான். நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இந்த வீடியோ மூலமா கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டு வேற எது டிப்ஸ் தேவைப்பட்டதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணாம யார் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? சரி, ஓகேங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல் மை சொந்தங்களே. என்னங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நண்பர்களையும் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்ப சொந்தங்களையும் சொல்றீங்களா? நண்பர்களா உள்ள சொந்தங்களா நம்ம இருக்க போறோம், அதனாலதான். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர்.